பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மே 15, 16, 17 ரூவா சபை மினிஸ்ட்ரியில் பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் எழுப்புதல் கருத்தரங்களை பாஸ்டர் விக்டர் ராஜாமணி பேசுகிற செய்தியை நான் கேட்டேன். அவர் வாயிலிருந்து பெறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மிக மகிமை உள்ளதாக, கனம் உள்ளதாக, அபிஷேகம் நிறைந்ததாக அங்குள்ள எல்லா மக்களுடைய இருதயத்துக்குள்ளும் அப்படியே போடப்பட்டதை நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய இருதயமும் ஆவியில் அனல் மூட்டப்பட்டதை உணர்ந்தேன். அப்போ அவர்கிட்ட டேட் கேட்டேன். எங்கள் சர்ச்சுக்கு தாம்பரத்தில் எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் ஃபெலோஷிப் மீட்டிங்க்கு நீங்கள் வரும்படியாக வேண்டிக் கொண்ட பொழுது ஜூலை 8 எங்கள் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினார். பாஸ்டர்ஸ் மத்தியில் அபிஷேகத்தை பற்றியும் அந்நிய பாஷை ஜெபத்தை குறித்தும் அவர் பேசும் பொழுது வந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் அனல் மூட்டப்பட்டாங்க. அந்நிய பாஷையை நிப்பாட்டவே முடியல. எங்கள் சபையில் ஒரு அக்கினி விழுந்ததை நான் ஆவியில் ஃபீல் பண்ணேன். உடனடியாக இந்த அக்கினியை இன்னும் எனக்கு வேணும் ஆசைப்பட்டு அதே வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் பாஸ்டர் விக்டர் ராஜாமணியை எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. வரும்பொழுது 200 பேர் அந்த அந்நிய பாஷை ஜெபத்தை குறித்து போதிக்கப்பட்டோம். விசேஷ ஆவி, தானியேலுக்குள்ள விசேஷ ஆவி குறித்து செய்தியை கொடுத்தாங்க. அது எங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அப்படி சொல்கிறத காட்டிலும் ஒரு பெரிய அனல் மூட்டி விட்டுட்டு ஒரு அபிஷேகத்தை, எங்களுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை, வைராக்கியத்தையும் ஜெப ஆவியும் அனல் மூட்டப்பட்டோம். நாங்கள் தொடப்பட்ட அந்த வாரத்தில் பேசிட்டு போன அந்த வாரத்தில் 60 hours அந்நிய பாஷை ஜெபத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதனுடைய விளைவாக சபையுடைய ஃபைனான்ஸில் மாற்றம் வந்துச்சு. சபை கூட்டம் நிறைஞ்சு வெளியே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சபையுடைய ஆராதனையில் ஜெபத்தை நிறுத்த முடியல. ஒரு மகிமையை ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அநேக நாளாக சர்ச் ரெனிவேஷன் ஒர்க்கு நின்றுருந்தது. அதுவும் கர்த்தர் ஓப்பன் பண்ணார். அதையும் கர்த்தர் செய்வதற்கு வழியை திறந்தார். நான் ரொம்ப ஃபீல் பண்ணோம். அவர் எங்கள் சர்ச்சில் கால் வைத்த நிமித்தமாக எங்கள் ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்டே மாறிச்சு. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. எங்கள் சபையினுடைய ஸ்டேஜில் ஒரு பலிப்பீடத்தில் அக்கினி இருந்துச்சு. நிறைய காரியங்களை நாங்கள் மாற்றத்தை உணர்ந்தோம். உடனே தொடர்ந்து இந்த அந்நிய பாஷை ஜெபம், இந்த ஜெப ஆவி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் பொருத்தனை ஜெபத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் சமயத்தில் அந்நிய பாஷை 20 நிமிஷமாவது நீங்கள் பேச வேண்டிய பொருத்தனை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. வந்தவங்க 90% எழுதி கொடுத்தாங்க, பொருத்தனை பண்ணாங்க. அதன் விளைவாக 1000 மணி நேரம் அந்நிய பாஷை பொருத்தனை ஜெபத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஆவியில் ஃபீல் பண்ணுறேன். 1000 மணி நேரம் முடியும் பொழுது சபையில் ஆயிரக்கணக்கான புதிய மக்களையும் புதிய ஆசீர்வாதம் கத்த தருவார்னு ஃபீல் பண்ணுறேன். பாஸ்டர் விக்டர் ராஜாமணி எங்கள் சபைக்கு வந்தது எங்களுக்கு சபைக்கு பிரயோஜனமாக இருந்தது. எங்கள் குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வந்தது. உண்மையாகவே அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலர். அவரை கத்தர் உலகமெங்க பயன்படுத்தினார். எங்கள் சபைக்கு வந்தது மிகுந்த ஆசீர்வாதம் வந்தது.